காளான் கிரேவிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து டொமேட்டோ, ஆனியன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, சோம்பு இதெல்லாம். பாதி டொமேட்டோ வந்து நான் எடுத்து வச்சு தனியாக வதக்கி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் பொரிக்கணும். பொரிஞ்சக்கப்புறம் அந்த ஆயிலில் வந்து பொரிக்கணும். அப்போ தான் வந்து அதோடய டேஸ்ட் வந்து ஆயிலில் கொஞ்சம் மெர்ஜ் ஆகும். மெர்ஜ் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா ஆனியன் நல்லா போட்டு ஆனியனை ப்ரௌனிஷ் கலரில் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை அவுட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணணும். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடணும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டோடனே நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். வதங்கினதுக்கப்புறம் தக்காளி, நான் பாதியாக எடுத்து வச்சுருக்க தக்காளி எடுத்து வச்சு நல்லா போட்டு ஃப்ரை அவுட் பண்ணேன், வதக்கிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இன்னும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்க தக்காளி, வெங்காயம், தக்காளி அதெல்லாம் ஃப்ரை அவுட் பண்ணி நான் என்ன பண்ணேன்னா மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். மிக்சியில் போட்டு அரைச்சி இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதோடு சேர்த்து அதையும் சேர்த்து இதோட ஆட் பண்ணிப்பேன். இந்த தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த மிக்சியில் கிரைண்ட் பண்ண ஜூஸ் இருக்கும்ல, தக்காளி, பச்சை மிளகா, 3 பச்சை மிளகா, 4 தக்காளி, 3 ஆனியன், அதை வந்து என்ன பண்ணேன்னா நல்லா வதக்கிட்டு இதை தனியாக வதக்கிட்டு ஃப்ரை அவுட் பண்ணிட்டேன். இதை வந்து மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு இந்த ஜூஸை வந்து நம்ம எடுத்து வதக்கி வச்சுருக்கிறதுல அதில் ஊற்றணும். இதை நல்லா மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிடணும். இதை கிரைண்ட் பண்ணக்கப்புறம் இந்த ஜூஸை வந்து அதில் எடுத்து ஊற்றணும். ஊற்றிட்டு நம்ம வாங்கின காளான் இருக்குல்ல, அது வந்து ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணணும். ஏன்னா அதில் எதனா பாக்டீரியாஸ் இருந்தாலும் ஹாட் வாட்டரில் இதுவாகிடும் அதனால ஹாட் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணிவிட்டு நார்மல் வாட்டர்லேயும் வாஷ் பண்ணணும். அப்புறமேட்டு இந்த அரைச்ச கிரேவி இருக்குல்ல, அதை எடுத்து நான் வதக்குனதில் ஊற்றிட்டு அப்புறம் சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், பெப்பர் பவுடர் இது 3த்தையும் ஆட் பண்ணிவிட்டேன். அது கூடவே சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா பாயில் பண்ணணும். நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா பாயில் பண்ணணும். பாயில் ஆனதுக்கப்புறம் சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர்லாம் போட்டு அதையும் நல்லா பாயில் பண்ணணும். நல்லா வதக்கிட்டு அதையும் நல்லா பாயில் பண்ணணும். பாயில் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நான் காளான் கிரேவி போட்டேன். இந்த கிரேவி வந்து வேகிறதுக்கு 5 மினிட்ஸ் ஆகும். ஸோ போட்டுட்டு நல்லா கிளறிட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இந்த காளான் கிரேவிக்கு நான் சப்பாத்தி இது பண்ணிட்டோம். இப்போது சப்பாத்தியும் ரெடி, காளான் கிரேவியும் ரெடி. அவ்வளோதான். சுட சுட சப்பாத்தி, சுட சுட காளான் கிரேவி ரெடி.